நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள். சந்தோஷப்படுங்க. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால்தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்துள்ள கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. வலுவான திமுக கூட்டணியை எதிர்த்து மோதும் சூழலில் இந்த மூவர் அணியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வியையும் தவிர்க்க முடியவில்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு அளித்தது, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை நீக்கியது ஆகியவை 2021 சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியதாக கணிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் 20 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் வாக்குகளை டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவினர் தட்டி பறித்தனர். இதன் காரணமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 58 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக எளிதாக வெற்றி பெற முடிந்தது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக அதே சமூகத்தைச் சேர்ந்த RB உதயகுமாரை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் திண்டுக்கல் சீனிவாசனை கட்சியின் பொருளாளராகவும் நியமித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அது மட்டுமில்லாமல் சி. விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஆதரவாக இருந்தாலும் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களை பற்றிய அச்சம் இருப்பதாகவே தோன்றுகிறது. காரணம், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் இணைந்து பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு துரோகத்தை வீழ்த்துவதற்கு மூவரும் இணைந்துள்ளோம் என கூட்டாக பேட்டியளித்துள்ளனர். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். இதனை சுட்டிக்காட்டியிருக்கும் சசிகலா, என்னுடைய மூவ் தனியாகத்தான் இருக்கும், ஆனால் சக்சஸில் முடியும் என்று ட்விஸ்ட் வைத்து பேசியிருக்கிறார். தலைவர் மறைகிறாரு, அப்ப அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது, 2 சின்னத்துல போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம். அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க, திரும்ப கட்சி ஒன்றா இணைது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும், மந்திரி ஆக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும், ஆனால் சக்ஸஸில் தான் முடியும். கடந்த தேர்தலில் துரோகத்தாலேயே அதிமுக தோல்வியடைந்ததாக ஓபிஎஸ் தினகரனை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் OPS? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுகவுடைய PTமாக இருந்து செயல்படும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை கட்சியில் மீண்டும் சேர்க்கும் எண்ணமில்லை என்று எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வந்தாலும் அதிமுக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ ஒற்றுமையை வலியுறுத்தியே பேசி வருகிறார். நேற்று அவங்க போயிருக்காங்க. திரு OPS அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிடிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று போய் தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன
ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அதிமுகவினுடைய பிரிந்ததை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும். அவர் இல்லாத ஒரு இதை தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதை பத்தி நான் இப்ப எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஒன்றா இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய விருப்பம் கூட. நான் ஆரம்ப காலத்திலிருந்து அதான் சொல்லிட்டு வர்றேன், இப்பவும் அதான் சொல்றேன். ஒன்றாக இருந்தால் அவர் மகிழ்ச்சியான. இந்த நெருக்கடியை சமாளிக்கத்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது தர வேண்டும் என கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கூட்டணியில் இருக்கும் பாஜக அரசின் உதவியுடன் அதை சாத்தியப்படுத்தலாம் என்று அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறுகின்றனர். அதேபோல தேர்தல் அறிக்கையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த வியூகங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பலன் தருமா, மூவர் அணி அதற்கு முட்டுக்கட்டை போடுமா என்பதெல்லாம் இனிவரும் நாட்களில் தெரிந்துவிடும்.